கொண்டாடும் பாஜகவினர். வல்லரசானது இந்தியா ஜப்பானை வீழ்த்தியது. கதரும் திராவிடம். பொய் தகவலா சொல்றீங்க? சர்வதேச நாணய நிதியமானது என்ன சொல்லிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி தலைமையில இந்தியா வல்லரசாயிருக்கு பாத்தியா அப்படின்னு தினகரன்ல வந்திருக்கக்கூடிய கட்டுரையை காட்டி பத்தியாப்பா திராவிடத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பத்திரிகையால கூட இந்தியாவுடைய வளர்ச்சியோ வல்லரசாகக்கூடிய திறனையோ மறைக்க முடியலையே. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும், இந்த காவி கும்பலை பொறுத்த வரைக்கும் மதத்தை வைத்து சாதியை வைத்து அரசியல் செய்கிறாங்க, ஆட்சி நடத்துகிறாங்க. அனைவருக்குமான ஆட்சி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை புறக்கணித்து விட்டு இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுகின்றார்களாம். ஆனால் திராவிட மாடலானது அனைவருக்கும் அனைத்தும். அதனால தான் பொருளாதார வளர்ச்சியில் தேசிய சராசரியை விட தமிழக சராசரி என்பது அதிகரித்திருக்கிறது. இனி 2032 நாங்கள் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் $1 டிரில்லியன் தொட்டுடும் பாருங்க. அசைக்க முடியாது திராவிட மாடல் ஆட்சியை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சர்வதேச நாணயம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்த்த பிறகு பாஜகவினர் கொண்டாடுகின்றார்கள். இதுதான் என் மோடி அப்படின்னு திமுகவை வச்சு செய்கிறாங்க. சரி, உண்மையாகவே ஜப்பானு இந்தியா வீழ்த்தி விட்டு வல்லரசாக மாறி இருக்கதா அப்படின்ற புள்ளி விவரங்களை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன் இதை தனித்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டுடைய பெருமையை நாம் பேசாமல் அடுத்த நாட்டுடைய பெருமையை நம்ம பேசிக்கிட்டு அந்த நாடு போல இருக்க முடியுமா அப்படின்னு ஈபிள் டவரனுடைய உயரத்தை பற்றி தெரிஞ்சவன் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலுடைய உயரத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பான். எப்போதும் அடுத்தவனுடைய உயரம்தான் தெரியுமே கண்டி நம்ம உயரமோ நம்ம தகுதியோ அவனுக்கு தெரியாது. அதனால் மனம் நொந்துக்கிட்டே இருப்பான். அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, நம்ம 2032 பொருளாதார வளர்ச்சியில் எங்கே இருக்க போகிறோம், யாரையெல்லாம் வீழ்த்த போகிறோம். இப்போது தமிழகத்தினுடைய ஜிடிபி தேசிய ஜிடிபியை விட உண்மையாகவே அதிகமாக இருக்குதா? இந்தியாவிலே தமிழகத்தினுடைய ஜிடிபி தான் அதிகமாக, இல்லை வேறு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழக பொருளாதார வளர்ச்சியை விட அதிக பொருளாதார வளர்ச்சி இருக்குதா? இப்படி எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துலாமா? இன்னைக்கு சர்வதேச நாணய நிதியமானது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்குது. நாம் 2027 ஜப்பானை கீழே வீழ்த்தி விட்டு 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நாம் 2024 இங்கிலாந்தையும் பிரான்ஸையும் 5வது இடத்துல இருந்து கீழே தள்ளிவிட்டு நாம் 5வது இடம் வந்தோம். எத்தனையோ பிரச்சனைகள் இந்தியாவுக்குள்ள. ஆனால் இருந்தாலும் இந்தியா எந்த உயரத்தை அடைந்ததோ அந்த உயரத்தை அப்படியே நாம் தக்க வைத்து கொண்டோம். இன்னும் 5வது இட பொருளாதாரம் தான் நாம் இருக்கிறோம். நம்மளை மிஞ்சி பிரான்ஸோ இங்கிலாந்தோ வளர முடியவே இல்லை. அது மட்டும் இல்லை, நாம் ஜப்பானை வீழ்த்த போகிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சர்வதேச நாணய நிதியமானது புள்ளி விவரத்துடன் சொல்லியிருக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய திராவிடஸ்தான் சொல்லும் பொழுது பார்த்தீங்களா, நாங்கள் இந்திய சராசரியை விட தமிழக சராசரி அதிகமாக இருக்குதே அப்படின்னு ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள். இப்போது தமிழகத்தினுடைய சராசரி 9.65 ஜிடிபி வளர்ச்சி. ஆனால் இந்தியாவுடைய ஜிடிபி 6.65. ஆனால் இந்தியாவுடைய சராசரியை விட தமிழகத்தினுடைய சராசரி பார்த்தீங்கன்னா 3% கூடுதலாக தான் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேனே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டும் இன்னும் எங்கள் ஸ்டேட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு அப்படின்னு வெளியிடலை. தமிழகம் மட்டும்தான் எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு என்று வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டும் பொருளாதார வளர்ச்சி இவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் என்று புள்ளி விவரத்தை விட்டாதான் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகரித்திருக்குதா இல்லை குறைந்திருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் ஒரு மாநிலமானது மற்றொரு மாநிலத்துடன் தான் ஒப்பிட்டு பேசணும். தேசிய சராசரியுடன் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு என்றைக்குமே பேச முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு குடும்பத்தில் 6 பேர் சம்பாதிக்கிறான்னு வச்சுங்களேன். அதில் ஒருத்தன் நல்ல வேலைக்கு போவான், அவனுக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அதில் 6வது நபரை பொறுத்த வரைக்கும் மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிப்பான். இன்னும் சில பேர் 40, 30ன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கேட்டகரியில் வேலை பார்த்து பல்வேறுபட்ட தொகைகளை சம்பளமாக வாங்குவாங்க.
அதனால எல்லாரும் ஒரே சமமாக சம்பளம் வாங்கினாங்கன்னா தேசிய சராசரியானது ஒரே சமமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுடைய ஜிடிபி கீழே இருப்பதனால தேசிய சராசரியை கூட்டினா ஒரு மாநில சராசரியை விட கீழே தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒரே சம்பளம் வாங்கினாங்கன்னா அந்த வீட்டில் அந்த குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் ஒரே மாதிரி இருக்கும். தனிநபர் வாங்குறதுக்கும் குடும்பத்துடைய வருமானமும் ஒன்றா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த குடும்ப வருமானத்தை விட என்னுடைய சம்பளம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பொருளாதாரத்தை எப்போதுமே சரி பிற மாநிலங்களுடன் தான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு நாடு பிற நாட்டுடன் தான் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி சர்வதேச நாணயமானது ஜப்பானுடன் ஒப்பிட்டு இன்னைக்கு புள்ளி விவரத்தை விட்டிருக்குது. அப்படி பார்க்கும்போது 2027 நாம் $4 டிரில்லியன் பொருளாதாரமாக வளர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2027 ஜப்பானுடைய பொருளாதாரம் எத்தனை டிரில்லியன் டாலராக இருக்கும் என்று கணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 4.185%, 4.186% இருக்கும் ஜப்பானுது. இந்தியாவுது 4.187%. இந்தியாவுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 0.001% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்திருக்கும். அதனால் 2027 ஜப்பானை 4வது இடத்துலேருந்து கீழே தள்ளி நாம் 4வது இடத்துக்கு போய்விடுவோம். அதனால் இந்தியா வல்லரசு பட்டியலில் வந்து சேர்ந்து விடுகிறது. சரி, அதுக்கப்புறம் நாம் ஜெர்மனை பின்னுக்கு தள்ள போகிறோம். 2028 2028 இந்தியாவுடைய பொருளாதாரம் $5.26 டிரில்லியன் பொருளாதாரமாக இருக்குமா. ஆனால் ஜெர்மனது வந்து 5.25% வந்து இந்தியாவுக்கு கீழே இருக்குமா. இப்போ ஜெர்மனுடைய பொருளாதாரம் $5.25 டிரில்லியன் இருக்கும். அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2028 வந்து 4வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு போக போகுது. 2028 இப்போ சர்வதேச நாணயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.65% இருக்கும். ஆனால் அடுத்த ஆண்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6.26% இருக்கும். எந்த விதத்திலும் சரி இந்தியாவுடைய பொருளாதாரமானது திடீர்னு கீழே விழுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, இப்போது டேக்ஸ் வார் யாருக்கு? சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்க 2 பேருடைய பொருளாதாரமும் விழுந்து கிடக்குது. இப்போ 15 நாளாக வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை. ஆனாலும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான லேகே இல்லை. ஸோ எந்தவித குழப்பமோ எந்தவித ஏற்ற இறக்கமோ இல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை இல்லாத தருணத்தில் எப்படி நம்முடைய ஷேர் மார்க்கெட்லாம் இயங்குச்சோ அதே மாதிரி இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இயங்கி கொண்டிருக்குதாம். அதனால் இந்த பாகிஸ்தான் இந்தியா உரசல் என்பது இந்தியனுடைய ஷேர் மார்க்கெட்லேயோ பொருளாதாரத்திலேயோ எந்த விதமான தாக்கமும் இல்லையாம். ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்னும் கூட கிட்டத்தட்ட 55% கிராமப்புறங்கள்லேயே இருக்குது. கிராமப்புற பொருளாதாரம் எதை நம்பி இருக்கிறது? விவசாயத்தை நம்பி இருக்கிறது. விவசாயம் உலக நாடுகளை நம்பி இல்லை. அப்போ யாரை நம்பி இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து ஊர்க்காரன், பக்கத்து சிட்டிக்காரன், இதை நம்பியே இருப்பதனால என்னதான் சர்வதேச அளவில் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த கிராம பொருளாதாரத்தின் அடிப்படையில் இந்தியாவுடைய பொருளாதாரமானது விழவே இல்லை. அதனால் விவசாய மேம்பாடு என்பது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு நிலையான வளர்ச்சியை தருது அப்படின்னு இருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியா போரானது இந்திய பொருளாதாரத்தில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. நல்லா குறித்து வச்சுங்க. 2027 நாம் $4.187 டிரில்லியன் நாம் வளர்ந்துடுவோம். அதனால் இந்தியா வேகமாக பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போகிறதுனால வல்லரசு பட்டியலில் சேருது. சரிப்பா, இப்போ முக்கியமான பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து வளர்ந்த வளர்ச்சியா இல்லை மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து வளர்ந்த வளர்ச்சியா? ஏன்னா பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சி காலத்தில் தான் இந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துருக்கிறது, மற்ற எந்த ஆட்சி காலத்திலும் இப்படி வளரல அப்படின்னு கொண்டாடி கொண்டு திராவிடத்தை கலாய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் 2032 $1 டிரில்லியன் அளவுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை வளர்த்துருவோம் அப்படின்னு சொன்னீங்களே. ஆனால் 2024 உத்தரப்பிரதேசமானது உங்களை விட அதிக பொருளாதார வளர்ச்சியை காட்டி மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது உத்தரப்பிரதேசம் தான் என்று நிரூபித்து
ஆனால் நீங்கள் $1 டிரில்லியன் அளவுக்கு எப்படி உயர்ந்து போக போகிறீங்க? நீங்கள் இது வரைக்கும் வாங்கியிருக்கின்ற கடனை எவ்வளவு? அந்த கடன் தொகையிலிருந்து எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்க? அந்த முதலீடு ஆனது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது? எவ்வளோ வருமானம் வருது? டாஸ்மார்க்கை நம்பிக்கிட்டு நாங்கள் $1 டிரில்லியன் அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவோம்னு சொன்னால் யார் ஏமாத்தா பார்க்குற அப்படின்னு ராக்கெட் விட்டுருக்காங்க பாஜகவினர். சரி, இப்படி பெருமைப்பட பேசுகிறாங்க இல்லையா? அப்போ மோடி ஆட்சியில் தான் பொருளாதாரம் வளைஞ்சிருத்தா அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச நாணய நிதியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மோடி அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறின பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் 103% ஜெட்டு வேகத்தில் வளர்ந்திருக்கிறது. இப்போது மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக 100% வளர்ச்சி இருந்ததுன்னா, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூடவே 103% சேர்ந்தா 203% அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மோடி வந்த பிறகு இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியுடன் ஒப்பிடுகின்ற போது வேற எந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் அவ்வளோ வேகத்தில் வளரவே இல்லையாம். அதனால் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லுகின்ற போது, டிஜிட்டல் பொருளாதாரம், அதோட நியாயமான நம்பிக்கை உள்ள வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இந்தியா செய்து கொடுத்த உள்கட்டமைப்பு, இது இரண்டிலும் அதிகப்படியான முதலீடை மோடி அவர்கள் செய்ததுனால இன்னைக்கு உலக நாடுகளுக்கு இந்தியா மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. மூன்றாவது, ஒரு நிலையான ஆட்சி, குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஆட்சி நடத்துகின்ற திறன். அதனால் அந்நிய முதலீடானது இந்தியாவுக்குள்ள அதிகமாக வந்தது. உள்கட்டமைப்பிலும் சரி, அதே மாதிரி எலக்ட்ரானிக் துறையிலும் சரி அதிக முதலீடுகள் இருப்பதனால இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வேகம் எடுத்திருக்கிறதா. மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு சேவை துறையில் இந்தியா எங்கேயோ போயிருக்காம. சேவை துறை என்கின்ற போது மருத்துவத்தை எடுத்துக்கலாம், அதே மாதிரி கணினிக்கு, ஓட்டலு, அதோட பேருந்து, ரயில், விமானம், இதெல்லாம் சேவை துறை தான். இப்படி இந்த சேவை துறையில் இந்தியா பயங்கரமாக வளர்ந்துருக்கிறதா. ஸோ இங்கிருந்து அமெரிக்காவுக்கு நாம் ஜாப் ஒர்க் பண்ணி தர்றது எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போது தமிழகத்தினுடைய பொருளாதாரம் எது நிர்ணயித்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் எலக்ட்ரானிக் சிப்பை அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் தமிழகத்தில் இருந்து. அதனால் எலக்ட்ரானிக் மின்னணு பொருட்கள் மட்டும்தான் தமிழகத்துக்கான வருமானத்தை தந்திருக்குது, பொருளாதார வளர்ச்சியை காட்டியிருக்குது. அதேமாதிரி கார்களை நம்ம அதிகமாக ஏற்றுமதி செஞ்சுருக்கிறோம். இவை அத்தனைக்கும் மோடி அவர்களுடைய டிஜிட்டல் பொருளாதாரம் தான். அவர் வந்தார் பாருங்க, கடைக்கு கடை போயிட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணி கூகுள் பேவில் நம்ம பணம் அனுப்புகிறோம் இல்லையா, இந்த மாதிரி எளியோர்கிட்டையும் கணினியை கொண்டு போய் சேர்த்த விதத்தில் நாம் ஒரு புரட்சியே செய்திருக்கிறோம். அது பல மாநிலங்களுக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்பில் அதிக வாய்ப்புகளை வழங்கியிருக்குதான். அதனால் சர்வதேச நாணய நிதியம் சொல்லுது, 2027 பார்த்திங்கன்னா நாம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிடுவோம். இப்போது 6.5 இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி. ஆனால் சீனாவது எவ்வளோ தெரியுமா? 4.18. அமெரிக்காவது எவ்வளோ? 2.28. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஏன் சைனா வளரல இந்தியா ஈக்குவலுக்கு, அமெரிக்கா வளரல ஏன் இந்தியா ஈக்குவலுக்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஏங்க ஒரு பையன் ஒரு 20 வயசு வரைக்கும் அவனுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். ஆனால் 20 வயசை கடந்த பிறகு அவனுடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்கும்? ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவன் எவ்வளோ உயரம் வளர வேண்டுமோ அவ்வளோ உயரம் வளர்ந்துட்டான். அதனால் அவனுடைய வளர்ச்சி என்பது அதற்கு பிறகு கம்மியாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது சீனாவும் அமெரிக்காவும் பொருளாதார உச்சத்தை எட்டி விட்டாங்க. அதற்கு பிறகு அவனுடைய வளர்ச்சி என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இந்தியா வளர்கின்ற நாடு, அதனுடைய வளர்ச்சி என்பது வேகமாக இருக்கிறது. மோடியுடைய மிகப்பெரிய ராஜதந்திரமும் ஆட்சி திறனும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த உயரத்தை எட்டி பிடித்தார்களோ அந்த உயரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை வச்சிருப்பது. இப்போது நாம் இங்கிலாந்தையும் பிரான்ஸையும் 5வது இடத்துலேருந்து கீழே தள்ளணும். நம்ம 5வது இடத்துக்கு போகணும். நம்ம நாட்டு மக்கள் தொகை எவ்வளவு? 147 கோடிக்கு மேலே. ஸோ அத்தனை பேருக்கும் உணவு, உடை, வீடு இவை 3ஐயும் நாம் நிறைவு செய்யணும். ஸோ ஒரு கிண்ணத்தில் மக்கள் தொகையானது தேங்கி வழியுது. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு மோடியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் 5வது இடத்திலே தக்க வைப்பது பெரிய விஷயம். அதை விட இன்னும் தக்க வைப்பதை விட மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று 4வது இடத்தை எட்டி பிடிப்பது என்பது அசாத்தியம். அதனால் மோடியினுடைய ஆட்சி என்பது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் அல்லது பொற்காலம் என்று சொல்லலாம் சொல்லிட்டு
சர்வதேச நாணய நிதியமானது பாராட்டு தெரிவித்திருக்குது. இப்போ பிரான்ஸாக இருந்தாலும் சரி, இங்கிலாண்டாக இருந்தாலும் சரி, 5வது இடத்துல பொருளாதாரத்தில் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் வளர்ந்த நாடுகள் தான், ஐரோப்பிய ஒன்றியத்தில் தான் இருக்குது. ஆனால் அவையெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிஞ்சதா? அதிகமாக கடன் வாங்க மாட்டாங்க, அதிகமாக மக்கள் தொகையும் இல்லை. ஆனால் அவங்க இடத்தை அவங்க தக்க வைத்து கொள்ளாத பொழுது நம்ம மோடி அவர்கள் இன்னும் நம்ம நாட்டை 5வது இடத்திலேயே பொருளாதார நிலையில் நிலைநிறுத்திருப்பதே சாதனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சாதனை விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், பாஜகவினர் குஷியாக இருப்பாங்க என்பதனால தான் இந்த செய்தியை மாலை நேரத்தில் பேசி இரவு நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். நம்ம நாட்டினுடைய வல்லரசு தன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் எல்லாருக்கும் போய் சேரணும்னா ஒன்று ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படி லைக் போட்டிங்கன்னா இது எல்லாரிடத்துலையும் போய் சேரும். நன்றி நண்பர்கள்.